மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இப்பொழுதும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை பற்றி லூக்கா சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்தார், வளர்ந்தார், அது என்ன நிஜமா அல்லது வரலாறா என்ற கேள்வி வருகிறது. ஆனால் கிமு கிபி என்று நாம் தேதி போடும்போதே அது வரலாற்றை குறிக்கிறது. 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு இந்த பூமியிலே ஒரு மனுஷனாக பிறந்து நமக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்தார் என்பது ஒரு வரலாற்று காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ காலண்டர் 2024 வருஷத்தில் ஜனவரி மாதத்தில் இருக்கிறோம். அப்படியானா இயேசு பிறந்தது, அவர் இந்த வேலை செய்தது எல்லாம் அது வரலாற்று காரியம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது சம்பந்தமாக இப்பொழுது லூக்கா 2வது அதிகாரத்தில் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். லூக்கா 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகுஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். இந்த 5 வசனங்களை நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும். இயேசுடைய பிறப்பு விஷயங்கள் எல்லாம் இது கதையா அல்லது வரலாறா என்பதை பற்றி இப்போ ஆரம்பித்தான். அது கிமு கிபின்னு தேதி போடும்போதே இயேசு கிறிஸ்து பூமியில் வரலாற்று மனிதனாக இருந்திருக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். அதோடு கூட இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அந்நாட்களில் இயேசு பூமியில் பிறந்த அந்த நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகுஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. ராயன்கிற வார்த்தை ரோம சக்கரவர்த்திக்கு சொல்லப்படுகிறது. ராயன், சீசர், ராயன். அகுஸ்துராயனால் அகஸ்டஸ் சீசர். அகஸ்டஸ் சீசருடைய காலத்தில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று கட்டளை பிறந்தது. அப்போ இதுவும் கூட வரலாற்றை காட்டுகிறது. இப்போ நமக்கு தெரியும், பொது வரலாற்றில் கூட நாம் வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு ஒன்று சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க இந்த அசீரிய ராஜ்யம், அப்புறம் எகிப்து சாம்ராஜ்யம், அப்புறம் மறுபடியும் ஒரு அசீரிய சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம், அப்புறம் மேதியா பெர்ஷியா காலங்கள், அப்புறம் கிரேக்க தேசம் உலகத்தை எல்லாம் ஆண்டது, அதுக்கு பிறகு ரோமர்கள் உலகத்தை எல்லாம் ஆண்டது பற்றி பொது வரலாற்றுலேயும் இருக்கிறது, பைபிள்லேயும் இருக்கிறது. அப்போ பொது வரலாற்றுலேயும் சரி, பைபிள்லேயும் சரி, இப்போ இந்த இடத்துல தெளிவாக இருக்குது பாருங்கள். அந்த இயேசு பிறந்த அந்த காலம் அகுஸ்துராயன், அகஸ்டஸ் சீசர் அரசாண்ட காலம். சீரிய நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது, அகுஸ்துராயன் ரோமாபுரியில் சக்கரவர்த்தி, அவன் அகஸ்டஸ் சீசர்.
ஆனால் சீரியா நாட்டில் அவங்களுக்கு கீழே, அந்த அகுஸ்து ராயனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ராஜா, சீரியா நாட்டிலே சிரேனிய என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது, கவர்னர், தேசாதிபதினா கவர்னர் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. என்னவோ போட்டிருக்குங்க இது முதலாம் குடிமதிப்புன்னு. அதுக்கு முன்னாடி அவங்க மற்ற காலங்களில் சென்சஸ் கணக்கு எடுக்கலையா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த ரோமர்களுடைய ஆட்சியில் இதுதான் முதலாவது குடிமதிப்பு எழுதப்படுகிறதுன்னு நம்ம நினைக்கலாம். அதுக்கு முன்னாடி கிரேக்க சாம்ராஜ்யம் இருந்துச்சு. அலெக்சாண்டர் பெரிய ஒரு தலைவனாக இருந்து அந்த கிரேக்க கலாச்சாரத்தை உலகமெங்கும் பரப்பணுங்கிறதுக்காக அவன் தீவிரமாக செயல்பட்டான். எகிப்து தேசத்தில் அலெக்சாண்ட்ரியாங்கிற ஒரு பட்டணத்தை கூட கட்டினான். அது உயர் படிப்புக்கு ஏற்ற ஒரு பெரிய பட்டணமாக அப்படியெல்லாம் விளங்கிட்டு உலகமெங்கு இருக்கக்கூடிய எல்லா புஸ்தகங்களும், முக்கியமான புஸ்தகங்களும் அங்கே வாங்கி வைக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு முன்னேற்றம் அடைந்த அந்த காலத்தில் குடிமதிப்பு எழுதியிருக்க மாட்டாங்களா, சென்சஸ் எடுத்திருக்க மாட்டாங்களான்னா எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே ரோமருடைய ஆட்சியில் முதலாம் குடிமதிப்பு எழுதப்படுகிறது வருகிறது. அது என்ன பாருங்கள், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்தராயனால் கட்டளை பிறந்தது. சீரிய நாட்டிலே சிரேனிய என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். எங்கே? தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். இப்போ வேலை சம்பாத்திய நிமித்தம் வேறு ஊர்களில் போய் குடியிருப்பாங்க, இல்லை வேறு காரணங்கள் கூட இருக்கலாம், வேறு ஊரில் போய் குடியிருப்பாங்க. ஆனால் அகுஸ்தராயன் என்ன கட்டளையிட்டான், எந்தெந்த ஊர் சொந்த ஊரோ வேறு எங்கேயாவது குடிபெயர்ந்து போயிருந்தாலும் சரி, அவங்க சொந்த ஊரில் போய் தான் அங்கே அந்த சென்சஸ்க்கு பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அந்தப்படி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. இங்கே பாருங்கள், ஒரு சிறு விஷயத்தை நாம் சற்று கவனிக்க வேண்டும். என்னென்னா, இயேசு கிறிஸ்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேமிலே பிறப்பார் என்று அவரை பற்றி தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. மீகா தீர்க்க தரிசி புஸ்தகத்தில் இதை வாசிக்கிறோம். அவர் பெத்லகேமிலே பிறப்பார். அப்புறம் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள், அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. ஆக ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெற்று இம்மானுவேல்னு பெயர் வைக்கிறது. அப்புறம் இந்த இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறக்கிறது. இப்போ பொதுவாக நம்ம என்ன நினைப்போம், இந்த இயேசுவோடைய பெற்றோர்களெல்லாம் அவங்க பெத்லகேமில் குடியிருந்திருப்பாங்க, அப்போ பெத்லகேமில் இயேசு பிறக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அப்படி நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் நடந்தது என்ன, இவர்கள் பெத்லகேம் தாவீதின் வம்சத்தானும் என்ன போட்டிருக்கு, தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் ஊருக்கு தாவீதின் ஊருக்கு போனான். அப்போ இவங்க பொதுவாக குடியிருக்கிறது நாசரேத்து. எந்த காரணத்துக்காக, தொழில் நிமித்தமோ வேறு ஏதோ காரணத்துக்காக அவங்க போய் இவங்க யூதேயாவில் தாவீதின் ஊரில் அந்த ஊருக்கு சொந்தமானவங்க நாசரேத்து கலிலேயாவில் போய் அங்கே குடியிருக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது, இயேசு பெத்லகேமிலே பிறப்பாருன்னு. ஆனால் இவங்க குடியிருக்கிறதோ நாசரேத்து. இந்த நாசரேத்தில் குடியிருக்கிறவங்க எப்படி இயேசுவை பெத்லகேமில் பெற்றுக்கொள்கிறது?
நம்முடைய சாதாரண கணக்குக்கு அது ஒத்து போகலை. ஆனால் என்ன யோசித்தானோ அகஸ்து ராயன் அவனுக்கு தோணி இருக்குது, நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் எண்ணி கணக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி குடிமதிப்பு எழுதப்படணும், அவங்கவுங்க ஊரில் தான் போய் பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டான். இப்போ பாருங்கள், அவங்க அந்த கட்டளை நிமித்தம் இப்போ யோசேப்பும் மரியாளும் போய் அவங்க பெத்லஹேமில் தான் போய் அங்கே பேர் கொடுக்கணும். இப்போ இதுக்காக பிரசவ காலம் நேரிடுகிற அந்த காலகட்டத்தில் அவன் ஒரு ஆர்டரை போட்டு வைக்கிறான். இவங்க நம்ம பெத்லஹேமில் தானே போய் பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரசவ காலத்தில் ஒருவேளை அந்த மாதிரி காலகட்டங்களில் ட்ராவல்லாம் ரொம்ப கடினமானாலும் கூட போக வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது. அவங்க வர்றாங்க. இது நமக்கு எதுவும் இது என்ன கோயின்சிடென்ஸாக, தானாக தற்செயலாக ரெண்டு காரியமும் ஒன்றா நடந்துருச்சுன்னு நம்ம நினைக்கிறதா? அல்லது இதில் தேவன் சகலத்தையும் அறிந்தவராய் இவர்கள் நாசரேத்தில் குடியிருந்தால் கூட பிள்ளை பிறக்கும்போது பெத்லஹேமில் தான் பிறப்பார் அப்படின்னு சொல்லி அவர் தீர்க்கதரிசனம் சொல்ல வைத்திருந்தாரே, இதெல்லாம் கணக்கு பண்ணி சொல்லியிருந்தாரா? அதாவது நார்மலாக இருக்கிறதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தற்செயலாக ரெண்டு காரியம் ஒன்றா சேர்ந்து வர்றது அது நமக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் மீறி கர்த்தர் சொன்னார் அதனால் அங்கே நடக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கா? கர்த்தர் இப்போ ரூத் வந்தா, இன்றைக்கி போய் நான் அறுப்ப இருக்கிறவர்கள் எந்த இதில் வயலில் அறுப்ப இருக்கிறாங்களோ அங்கே போய் அந்த சிந்தனதை பொறுக்கிட்டு வர்றேன்ட்டு போகிறான். அங்கே என்ன சொல்லியிருக்கு? தற்செயலாக அவளுக்கு நேரிட்ட அந்த வயல்வெளி போவாசுடையதாக இருந்தது. அங்கே போவாஸ் வர்றான், பார்க்குறான், விசாரிக்கிறான், இன்னார்னு தெரிஞ்சுட்டு சரி அவளுக்காக கொஞ்சம் சிந்தை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இந்த வேலைக்காரிகள் மொண்டு கொள்கிற அந்த குடத்தில் தண்ணி மொண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மதியம் சாப்பிட்ற அவளுக்கு ஏதோ ஒரு சாப்பாடு கொடுக்குறான். ஏங்க இது கிட்டின சுதந்திரவாளியாக வேற வர்றான். கடைசிக்கு இந்த போவாஸ் தான் அந்த நவோமி ரூத்தோடைய நிலத்தை வாங்கிக்கிட்டு இவளை மனைவியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றான். அந்த பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளையோட வம்சத்தில் இது வர்றான். தாவீது வம்சத்தில் தான் இயேசு வர்றாரு. நம்ம நினைக்கலாம் ரூத்துக்கு சாப்பாடு கிடைக்கணுங்கிறதுக்காக போனால் தற்செயலாக நேரிட்டது போவாஸோடைய நிலம். ஓகே, ஏதோ ஒரு தற்செயலாக நடந்துருச்சு. ஆனால் பின்னாடி இவள் கல்யாணம் பண்ணி போகிறது போவாஸ்ன்னு அது கர்த்தருடைய திட்டத்தில் இருந்ததுன்னு, அது தாவீதுடைய வம்சமாக வருமுன்னு, அதில் இயேசு வருவார்னு இதெல்லாம் நம்ம நினச்சா பார்க்க முடியுது. அப்போ எங்கேயோ கர்த்தர் இதெல்லாம் இப்படி நடக்கும்னு தன்னுடைய தூர பார்வையிலே அறிந்து அதை எழுதியிருக்கிறாருன்னு நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இதை இப்போ டெலஸ்கோப் இருக்குது, அந்த நட்சத்திரத்தை பார்க்குறேன், நட்சத்திர கூட்டத்தை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இது ஆனால் காலங்களில் வருங்காலங்களை அடுத்து என்ன நடக்கும், அடுத்து நடக்கணும் எல்லாவற்றையும் பார்த்து அதை தீர்க்க தரிசனமாக இயேசு கர்த்தர் சொல்லியிருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அது இயேசுவை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனத்தை அந்த இடத்துல எழுதியிருக்கு. எரேமியாவை பற்றி என்ன சொல்கிறாரு? உன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நான் உன்னை அறிந்திருக்கிறேன்கிறாரு. இது எரேமியாவை பற்றி. அப்புறம் தாவீது சங்கீதத்தில் எழுதும்போது சங்கீதம் 139 கொஞ்சம் வரியை நான் வாசிக்கிறேன், அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். சங்கீதம் 139, நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்படத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும்
அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. என்னது? அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்துச்சான். இவன் பிறக்கிறது, இவன் கருவாக உண்டாகிறது, அப்போ அவன் வளர்றது, அது பத்திரமா வந்து சேர்றது, அந்த எலும்புகள் உண்டாகிறது. என் கருவை உடைய கண்கள் கண்டது, அவைகள் என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறத பார்க்குறீங்க. எரேமியாவை உன் தாயின் வயிற்றில் நான் உன்னை அறிந்து கொண்டேன்னாரு. இவன் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, நான் விசித்திரமாய் உண்டாக்கப்பட்ட பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் அப்படின்றான். அப்போ இந்த தாவீது எந்த காலத்தில் இருந்தான் அதெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. எரேமியா பற்றி சொல்கிறாரு. இன்னொரு வசனமும் சொல்கிறேன். இயேசுவை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 என்ன எழுதியிருக்குது? இயேசு கிறிஸ்து வாசிக்கிறேன். உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அந்த அந்தி கிறிஸ்துவை வணங்குவார்கள். யாரும்? உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவோடைய ஜீவ புஸ்தகம். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து யாராம்? உலகத் தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் மனுஷருடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறவரா, அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தார். அவர் தான் இப்போ கடந்த 2000 வருடங்களுக்கு முன்பாக கன்னியாகிய மரியாளுடைய வயிற்றில் பாவம் இல்லாமல் பிறந்தார், சிலுவைக்கு போனார். அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இயேசுவை பற்றி உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்டான்றாரு. அப்புறம் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபேசியர் 1 அதிகாரத்தில் 4வது வசனம். அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்கள், நம்மளை சொல்கிறார். அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. சரி, அது வரைக்கும் கரெக்ட். அடுத்த கவனிங்க. அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நீங்களும் நானும் யார்? இப்போ பவுல் எழுதுகிறப்ப அவன் ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு முன்பாக இதை எழுதுகிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி அவன் ஒரு அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சான்னு நீங்கள் பார்க்குறீங்க. அது இப்போ 2000 வருஷம் ஆச்சுல்ல. அப்போ 2000 வருடங்களுக்கு முன்பாக அவன் எழுதுகிறான், உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அந்த நம்மைங்கிறது இன்றைக்கு நமக்கும் அது பொருந்துங்களா, இல்லை பொருந்தாதா? இல்லை இனிமேல் மனுஷராக பிறக்கிறாங்களா அவங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா? இல்லை நான் கேட்குறேன், ஆதாம்லேருந்து அவனுடைய சந்ததியாக தலைமுறையாக இருந்தாங்களே அந்த மக்களெல்லாம் பற்றி சொல்லலையா? அதில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்களோ அவங்க எல்லாருமே உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானே. அவங்க பழைய ஏற்பாட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி. இங்கே பாருங்க, ஒரு வசனம் சொல்லிடுச்சு. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்லிட்டார், உனக்குள்ளே பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆபிரகாம் பிறக்கிறதே ஆதாம் காலத்திலேருந்து 2000 வருஷம் கழிச்சு. அப்போ பூமியின் ஜனங்களெல்லாம் ஆதாம்லேருந்து ஆபிரகாம் வரைக்கும் இருந்த பிறந்தவங்க அவங்கெல்லாம் எப்படி ஆபிரகாமுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுறது? அது எப்படின்னா ஒன்று விளங்குது. ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு, யாக்கோபு, கடைசிக்கு தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பு இயேசுவுக்கு பிறகு இருந்தவங்களுக்கானா இல்லை, இயேசுவுக்கு முன்னாடி இருந்தவங்களும். ஏன்னா இந்த இயேசுவை பற்றி பழைய ஏற்பாட்டில் பஸ்கா ஆடு என்று எழுதியிருக்கிறது. பஸ்கா ஆடு பலியிட்டதை அவர்கள் விசுவாசித்து பலியிட்டாங்க. அதை இயேசு மேசியா வருவார், பாவத்துக்கு பலியாவார், அதெல்லாம் தெரிஞ்சுதான் அதை விசுவாசித்து பலியிட்டான். அப்போ பழைய ஏற்பாட்டுக்காரவங்க கூட வரப்போகிற மேசியாவாகிய இயேசுவை விசுவாசித்து அதனால் அங்கே ரட்சிக்கப்பட்டாங்க. புதிய ஏற்பாட்டுக்காரராகிகளை நாம்
ஏற்கனவே வந்து போன இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுறான். பழைய ஏற்பாட்டுக்காரவங்க வரப்போகிற இயேசுவை விசுவாசித்து பஸ்கா ஆடாக பலியிட்டு அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி இருக்கிறவங்க ஏற்கனவே வந்து போன இயேசுவை இப்போ நம்ம விசுவாசி ஏற்றுக்கொண்டு நம்ம ரட்சிக்கப்படுறோம். அப்போ ஆபிரகாமுக்குள்ளே பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்னா உண்மைதான். இப்போ என்ன கேள்வின்னா, ஆதாமுடைய காலத்திலேருந்து இருக்க எல்லா மனுஷனையும் பற்றி கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்குமானா தெரிஞ்சிருக்குது. அதை ஒவ்வொரு இந்த பைபிள் வாசிக்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் அதை பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன வருது, ஏதோ அகஸ்தராயன் தற்செயலாக அந்த காலத்தில் ஒரு ஆர்டர் போட்டாங்க, அதனால் இவங்கெல்லாம் போய் பெத்லஹேம் போனப்போ அங்கே தற்செயலாக பிரசவம் வந்துருச்சு, அதனால் பெத்லஹேமில் பிறந்துட்டாருங்கிறது தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு அப்படி சொல்கிறதா? அல்லது காலங்களில் வருங்காலங்களை பார்த்து இன்னும் அதுக்கடுத்துன்னு எல்லாவற்றையும் பார்த்த கர்த்தர் இயேசு பிறக்க போகிற காலத்தையும் பிறக்க போகிற சூழ்நிலையையும் அவர் பெத்லஹேமுக்கு வந்துடுவாங்க, ஆனால் உள்ளே தங்க இடம் கிடைக்காது, வெளியில் முன்னணையில் பிள்ளையை துணிகளில் சுற்றி வைத்திருப்பாள் அப்படிங்கிறதெல்லாம் அவர் முன்னாடியே பார்த்துட்டு சொன்னாரா? இந்த இடத்துல தேவனுடைய இந்த அற்புதமான வல்லமை கடந்த காலங்களையும் தெரியுது, வருங்காலங்களையும் தெரியுது. பத்தாவதுக்கு அடுத்து இயேசுடைய வருகை, அப்புறம் அந்தி கிறிஸ்து பூமி அரசாண்டு பெரிய உபத்திரவ காலம், அதுக்கு பிறகு அவர் சேனையோட வந்து அந்தி கிறிஸ்து கள்ளத்திற்கு தெரிசெல்லாம் பிடிச்சி காலி பண்ணிட்டு 1000 வருஷ அரசாட்சியை ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறமும் அந்த பிசாசு அவுத்து விட்டால் உலகத்தையெல்லாம் இயேசுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு கூட்டி வருவாங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவங்களெல்லாம் அழிக்கிறது. அதுக்கப்புறம் கர்த்தர் இந்த புதிய இந்த வானம் பூமியெல்லாம் கெட்டுப்போச்சு, தீட்டுப்பட்டு போயிடுச்சு, அருவருப்பாயிருச்சு, அதனால் தான் புதுசாக்கணும்னு அக்கினினால் பரிசுத்தமாக்குறாருன்னு, அதுக்கப்புறமா புதிய வானம் புதிய பூமி வருதுன்னு இவ்வளவு விவரங்களை எழுதி வச்சிருக்கிறாரு. இதில் தான் நமக்கு ஒரு சின்ன கேள்வியும் ஒரு பதிலும். என்னது, இந்த பிசாசு கெட்டிக்காரனாக இருந்திருந்தா அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தில் இனிமேல் இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லியிருந்தார். அந்த சொல்லப்பட்ட ஒரு காரியத்தையாவது கர்த்தர் சொன்ன மாதிரி நிறைவேற விடாமல் தடுத்திருந்தான்னா அந்த பிசாசு கட்டிக்காரையும் நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த பிசாசு எல்லாமே பைபிளில் எழுதியிருக்குல்ல, தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்குல்ல, எது தெரியாது அவனுக்கு? எல்லாமே தெரியும். நமக்கு தெரிஞ்சதை விட அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்போ அதெல்லாம் தடுக்க முயற்சி செஞ்சுருப்பான், ஆனால் தடுக்க முடியலை. அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன், பிசாசு என்ன முயன்றும் கூட தேவன் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனத்தை கூட அவனால் தடுக்க முடியவில்லை. அப்படி தடுத்திருந்தானா அந்த விஷயத்தில் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற விடாதபடிக்கு நான் தடுத்துட்டேன்ல அப்படின்னு அவன் பெருமை பாராட்டலாம். ஆனால் ஒன்றும் பேசுறதுக்கு வழி இல்லை. அவன் எல்லா விதத்திலும் ஒடுக்கப்பட்டவனாய் அப்படி இருந்திருக்கிறான். இம்மட்டும் வா, இதற்கு மிஞ்சி வராதே என்று சொல்லி கட்டளையிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு, அனுமதிக்கப்பட்ட அளவு தான் அவன் வேலை செய்யலான்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இதை பார்க்கும்போது இந்த இயேசுடைய பிறப்பு காலத்தில் அகுஸ்தராயன் இருந்தான், சீரியா தேசத்தில் சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தான், அப்படியெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீங்களே. அப்போன்னா இது வரலாற்று காரியம் அல்லவா? அந்த காலத்தில் அகுஸ்தராயன் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போடுறான், எல்லோரும் போய் அவங்கவுங்க சொந்த ஊரில் போய் பேர் குடிமதிப்பு எழுதுறதுக்கு அப்படின்னு சொன்னால் இவங்க பாவம் நாசரேத்தூர்லேருந்து அங்கே போக வேண்டியிருக்கு. ஏதோ காரியத்துக்காக பிழைப்புக்காக போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போய் நாசரேத்தில் குடியிருந்தால் இப்போ பேர் எழுதுறதுக்கு பெத்லஹேம் வரணும், இங்கே பிரசவ காலம் வந்துருச்சு. அங்கே போனால் அங்கே போய் இடம் தேடுனா அங்கே இடம் இல்லை. இயேசு தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
நீ பிறக்க இடமெல்லாம் கிடையாது அப்படின்னு பிசாசு சொல்கிறது நமக்கு தெரியல, காது கேட்கலையா? அது மட்டும் இல்லை, இயேசு பிறந்திருக்கிறாரு, பெத்லகேமில் பிறந்திருக்கிறாருன்னு இந்த சாஸ்திரிகள்லாம், இந்த வேதபாரர் பரிசையெல்லாம் இவங்கெல்லாம் பேசுனதை கேட்டு ஏரோது கண்டுபிடிச்சிட்டான். இந்த இஸ்ரவேலருக்கு ரொம்ப கூறு இல்லை, ஆனால் அவன் கண்டுபிடிச்சா நமக்கு போட்டியாக ஒரு ஆள் ராஜாவை பிறந்திருக்கா அப்படின்னோன்னா அந்த ஆளை காலி பண்ணணும்னு சொல்லி 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள்லாம் பெத்லகேமை சுற்றி இருந்த எல்லா கிராமங்களையும் கொன்னான்னு எழுதியிருக்கு. அவனுக்கு இருந்த விசுவாசம் அவன் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறான். அப்போ இயேசுவை பூமியில் வரவிடக்கூடாது, வந்தால் கொன்றுவேன் அப்படின்னு பிசாசு போராடுகிறதை நீங்கள் பார்க்கவில்லையா? இவ்வளவு போராட்டங்களின் மத்தியில் இயேசு ஏன் பெத்லகேமில் அவர் வந்திருந்தப்ப இந்த ஆர்டர் வந்துருச்சு, கொல்ல வரப்போகிறான்னா கர்த்தர் சொல்கிறாரு எகிப்துக்கு தூக்கிட்டு ஓடி போயிரு, பிள்ளையை தூக்கிட்டுன்னா எகிப்துக்கு பிள்ளையை தூக்கிட்டு ஓடி போயிட்டான் யோசேப்பு. அப்படி தான் தப்புனார் அவர், ஏசுனார் தப்புனது அப்படி தான். அப்போ எவ்வளவு போராட்டங்கள் எதிர்ப்புகள் இயேசுவை கொலை செய்ய வேண்டுமென்று. இது மாதிரி தான் அந்த மோசே எகிப்தில் பிறந்து இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவே ஏதோ ஜோசியம் சொல்லி வச்சுட்டான் அந்த பார்வோனுக்கு. ஐயோ அப்படியெல்லாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான், இந்த இஸ்ரவேலரில் ஆண் பிள்ளைங்க பிறந்தா அவங்களெல்லாம் நைல் நதி பிறக்கும்போதே கொண்டுறணும், அப்படியே பிறந்து இருந்துட்டாக்க நைல் நதியில் போட்டுறணும் அப்படி சொல்லி தானே அதன் மீது தானே மோசையை கூட நைல் நதியில் ஒரு விட்டுட்டாங்க. கடைசி பார்வனுடைய குமாரத்தை எடுத்து அவளை வளர்த்தான்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ பிசாசுடைய காரியம் எவ்வளவு நடந்தாலும் அதையெல்லாம் தாண்டி கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், உங்களை பற்றி கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் வச்சுருக்கிறாரோ அதையெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நம்ம விசுவாசித்தா நடக்கும்ங்கிறாரு. அப்போ எனக்கு வைத்திருக்கிறவர்களை நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நம்ம சொல்லுவோம், சொல்லலாமா? இப்போ நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே சொல்லலாமா? நீங்கள் விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வீர்கள், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆகும், நீ விசுவாசித்தால் நீ சொன்னபடியே ஆகும் அப்படியெல்லாம் சொல்கிறாரே. அப்போ இதெல்லாம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த வசனத்தை நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நான் இயேசுவோட பிறப்பு பற்றி எந்த ஊரில் பிறப்பார், அதனால் அவங்க எப்படி அந்த நாசரேத்திலிருந்து பெத்லகேம் போனாங்க, அந்த சமயத்தில் பிரசவம் நேரிட்டது. ஆமாம், சொன்ன வார்த்தை நிறைவேறியதுன்னு சொல்லலாம். எப்படி நடக்குமோ அதை ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தாருன்னு நீங்கள் சொல்லலாம். உங்களை பற்றி ஒரு பெரிதான தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அதை நீங்கள் கர்த்தாவேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய அது தரிசனமாக உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் கர்த்தாவே என்னை பற்றி என்ன வைத்திருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு தரிசனமாக அது உங்களுடைய மனதில் உண்டாகும். அதனால தான் அந்த தரிசனத்தின்படி நீங்கள் நடக்கணும். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் அப்படியெல்லாம் எழுதியிருக்குல்ல. அப்போ நமக்கு தரிசனம் இல்லைன்னா நம்ம சீர்கெட்டு போயிடுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணி என்னை பற்றி நீர் வைத்திருக்கிற காரியங்களை நான் அறியட்டும்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை தருவார். உங்களுடைய இலக்கு என்ன என்று சொல்லுவார். நீ எப்படி உயர்ந்த ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், எப்படி சாட்சியாக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் அவர் சொல்லுவார். ரெடி தானா? நம்புறீங்களா? எஸ், விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஆடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து உயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, உயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கல்வாரி